ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்பிங் பவர்னு ஒரு கேமு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோஸ் வச்சு விளையாட போகிறோம். இப்போ வந்து ஸ்பைடர்மேன் இருக்கான். ஸோ ஸ்பைடர்மேனை வந்து டெவலப் பண்ணி எல்லாரையும் முடிச்சுட்டு நம்ம வந்து போகணும் கைஸ். அதான் கைஸ் கேமு. ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டேஜுக்குள்ளே போனோடனே டக்குன்னு முடிச்சிட்டாங்க நம்மளால். ஓகே, நம்ம ரெண்டாவது இது வந்தாச்சு, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ மூணாவதுக்குள்ளே போகிறோம். மூணாவதுக்குள்ளே நிறைய பேர் வராங்க. இந்த பெரியவன் வரான், ஒருத்தவங்க பெரியவனை முடிக்கணும் கைஸ். பெரிய வந்து அடிக்கிறாங்க, நம்ம தான் முடிச்சாச்சு. இப்போ பேட் லெவலுக்கு வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ நம்ம இப்போ வந்து 10வது இந்த இது பேட்மேன் இல்லை இது என்னது பேக்கரா என்னமோ போட்டிருக்கானுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இது எக்கு என்னமோ இருக்குது, எக்கு பார்ப்போம். 10 வின்னிங் இருந்தால் தான் கைஸ் இது 10 இல்லை கைஸ், இந்த 10 இல்லை. ஓகே வாங்க அடிப்போம். பண்டாக இருக்குது. டக்குன்னு தம்பி டக்குன்னுப்பா. ஐயோ, மெதுவாக அடிக்கிறானே. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு அவங்க சொன்னதை விட லெவலப் அதிகமாக பண்ணிட்டோம். இப்போ 1.1 ஓ அவங்க 1500 போட்டாங்களா? 2K தான் வச்சுருக்கேன். ஓகே அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். இருங்க, அப்படியே போயிட்டு இது பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுவேன். ஆமாம், எதோ வீசிடுவான் இல்லை அடிப்பான்மாண்ணா. ஓகே அடிக்கிறான். ஓகே வாங்க போகலாம். டக்குன்னு அடி. அவ்வளோதான், அடிச்சிட்டான் பேக்கர். வாங்க அடுத்து வாங்கடா மொத்தமாக அடிக்கும். ஓகே முடிச்சிட்டான் நம்மளால். அடுத்தது போகலாம் வாங்க. 1.5 தானே வேணும். 1.5 மேலே இருக்குது. ஸ்பைடர்மேன் தான் கூட பரவாயில்ல போலுக்கு. ஓகே அடிச்சாச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம 25 இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்பைடர்மேன் எக்யூப்மெண்ட்மா ஸ்பைடர்மேன் போயிட்டு நம்ம எக்கு மட்டும் வாங்குவோம். ஸ்பைடர்மேன் தான் நம்மளுக்கு 2.5K ஐயோ. வாங்க இதே நம்ம இது பண்ணுவோம். காமன். ஓகே, நம்மளுக்கு வந்து அன்காமனாக அது வேறு என்னமோவுமே இந்த ரெயின்போ டேக்குங்களா அது கிடைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கும் தெரில. ஓகே, நம்மளுக்கு இதுதான் கிடச்சிருக்கு. 3 கிடச்சிருக்கு. எங்கடா போய் பார்க்குறத பெட்ஸ். இதில் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாதா? பெட்ஸு. ஓகே கைஸ், நம்மளால் இது மட்டும் தான் பண்ண முடியும். வாங்க போகலாம். ஏதோ இது கொடுத்துருக்காங்க, ஃபார்மேக்கா ஏதோ எக்கு கொடுத்துருக்காங்க. எங்கடா அந்த எக்கு? எக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து கோப்ளின்னா என்னமோ கிடச்சிருக்கு. கோப்ளின் எக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வாங்க திரும்பி இது பண்ணலாம். ஓகே, டக்குன்னு இது பண்ணிட்டு வரணும். இவங்களா டம்மி பாபா. ஓகே, இது முடிச்சுட்டு அடுத்தது போகலாம். அடுத்தது வாப்பா தம்பி வாப்பா, டக்குன்னு வாப்பா. அவ்வளோதான், இவனையும் முடிச்சாச்சு ஈஸியாக. ஓகே, அடுத்தது இவனை ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினச்சேன், முடியலை. ஈஸியாக முடிக்க முடியல. 4 லிக்விடா அடிக்க முடியாது. 25 வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன ஆகணும்னா ட்ரைனிங் எடுப்போமா. லெவலப் பண்ணியே தான் ஆகணும், வேறு வழியில். அப்போ தான் நல்லதாக கிடைக்கும். ஓகே, இவனை நம்ம ஹல்க்கை வாங்கிடலாம். ஹல்க்கு வாடா. ஓ எத்தனை 25 பவர். எங்கடா போட்டுங்க இந்த பவரில்? இவனை வாங்கின அப்புறம் தான் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஹல்க்கு ஃபஸ்ட்டு 100 வின் தான். ஹல்க்கு ஃபஸ்ட் 100 வின் கைஸ். ஓகே இவனை வச்சுருந்தா 65 போகுது. சூப்பர் தான். டக்குன்னு ஆடுறாடே. இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம வந்து 5K வரப்போம். 5K வந்தாச்சு. ஸோ இப்போ வாங்க, இப்போ போகலாம்.
ஏய் அடி அடி ஓத அவனை விடாதே. ஓகே. என்னடா தார் இதெல்லாம் விட்டு தெரியுமா? இவங்களே பார்த்துக்கிறாங்கடா. இவங்க கூடவே வந்தாலே போதுச்சு. ஓகே வாங்க போகலாம். வாங்கடா ஓகே ஹல்க்கு கூடயே போங்க. வாங்க ஹல்க்கு கூடயே போயிருக்கோம். என்னோட 30K இருக்குங்க. 30K இருக்காங்க. 30K ஓடு 50 வாங்கிட்டுருக்காங்க. 50 வாங்கியாச்சு. இது என்னமோ கிடச்சிருக்கு. ஓகே இப்போ வந்து நம்மகிட்ட 63 இருக்குது. பவர் இதை வாங்கிடுவோம். என்னங்கடா மேலே போட்டுருக்கோ. ஓகே வாங்க ஜஸ்ட் டெவலப் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. டக்குன்னு டெவலப் பண்ண முடியுது. 2x கிடைக்குமா? சரி ரீபர்த் போட்டாச்சு. வேர் ஆர் யூ கோயிங் மதர்? எங்கே போகிறீங்க? இருங்கம்மா தனியாக விட்டு போறீங்கம்மா. இருங்கம்மா தாய்க்குளமே விட்டு போகிறாங்க கைஸ். ஓகே 29 30 31 32 32 33 34 வயசு ரீபர்த் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு கிடைக்குது. ஓகே 80% முடிச்சது. இருங்க அடுத்த ரீபர்த் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த ரீபர்த் பண்ணிட்டு போயிடும். 17 லெவல். அடுத்த ரீபர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் தான். ஐயோ டக்குன்றா தம்பி டக்குனுப்பா. 18 19 வர போகிறோம். 19 வர போகிறோம். அவ்வளோதாங்க 19 வந்துட்டோம். ஓகே 19லேருந்து 20 வர போகிறோம் கைஸ். இந்த மைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து 150 ஹெட்செட்லேருந்து இப்போ ரெக்கார்டு பண்ணிட்டீங்க. ஓகேவா? மைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ரிவ்யூ வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன்னு யோசிக்கணும். ஓகே ஸோ மைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது மட்டும் வீடியோ போட முடியும். ஓகே என்னோட 2x பவர் ஒவ்வொரு இதுக்கும் கிடைக்குமா? லாக்குடு 3x லாக்குடா. என்னடா சொல்கிறீங்க? இப்போ தானே 3x பண்ணேன். 18 வந்துட்டேன் அதுலேயும். ஓகே இதில் வந்து நம்ம 40 முடிக்கணும் கைஸ். 40 முடிக்கணும். ஃபைட் தானோஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க கைஸ். தானோஸ் கூட ஃபைட் பண்ணோம். தானோஸ் அடிச்சிடுமா நம்ம? தானோஸை வாய்ப்பே இல்லை நினைக்கிறேன். எங்கே அவன் காணாமே. தானோஸ் ஸ்பான் ஆயிடும் இன்னும் 7 செகண்டில். தானோஸ் 7 செகண்டில் ஸ்பான் ஆகும் கைஸ். 7 செகண்டில் முடிச்சே ஆகிறோம். தானோஸே தம்பி ராசா செத்துருப்பா. அண்ணனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா. நீ அம்மா நம்மளால் லாங்லேருந்தே விடுவாரா? ஸ்பைடர்மேன் வச்சுருந்தா போகணும். வெப் விட்டு இதை கொண்டுருவார். லேக் அடிக்கிறாடி. செத்துட்டேன். இதுக்கு காரணம் யாருக்குமா? தானோஸ் 6 மில்லியன் வச்சுருக்காங்க சார். 6 மில்லியனு. அதான் காரணம். செத்துட்டேன். அதான் இருங்க. என்னடா எப்பட்றா வைக்கிறது மைக்கை? இது நான் பிடிச்சிட்டு பேசினா ஒரு மாட்டை குறைன்னு கேட்கும். கழுத்தில் சுற்றுனதுக்கப்புறம் இங்கேக்குள்ளே கரெக்டாக இருக்குது. ஓகே இப்போ ஓகே கைஸ். இப்போ ஓகே. ஹலோ சிக்கிங். ஓகே கைஸ் வாங்க இப்போ போய் நம்ம ஓடி பார்ப்போம். இப்போ போய் அடிக்கிறோம். எத்தனை பேர் சாகுறாங்கன்னு பார்க்கணும். ஓகே 700 போகுது. சூப்பராக போயிட்டு இருக்குது.
டக்கு டக்குன்னு செத்துட்றாங்க கைஸ், டக்கு டக்குன்னு செத்துட்றானுங்க. பாருங்க, ஒரே அடி ஒரே அடி ஒரே அடி ஒரே அடி. பெரியவனே ஒரே அடியில் அடிச்சிட்டோம். அப்படின்னா நம்மளுக்கு ஈஸி தான். நாங்கள் வராங்க பாரு. அவ்வளோதான், ஈஸி கைஸ், ஈஸி. இதெல்லாம் சப்பை கைஸ், சப்பை. ஓகே, இவனையும் முடிச்சாச்சு. பவர் 15 ரெக்கமெண்டடு. ஓகே, இவனையும் முடிச்சிட்டோம். ஓகே, நம்மள்கிட்ட 1 லட்சம் இருக்குது கைஸ், பிரச்சனையே கிடையாது. 2 லேக் தேவைப்படுதா? 250 வின்ஸில் நம்ம வந்து போயிட்டோம். 250 வின்ஸுன்னு 1K கொடுத்துட்டாங்க கைஸ். 1K. டெட் புல்ரா கைஸ். நம்ம ஆள் தலைமை இங்கே இருக்கான். தலைமை இருக்கான். ஓடு, டக்கு டக்குன்னு இது பண்ணுறான். இது பாருங்க, நான் ரீபத் பண்ணிடுவேன். ஓகே, 2x போய் பண்ணுவோம். 2x பண்ணுறதுனால அதிக காசு கிடைக்கும். அதாவது பவர் ரீபர்த். இப்போ வந்து நம்ம 3x பண்ண முடியுமா? அவ்வளோதாங்க, 3x வரல. அட பாவிங்களா, இது காசா? ஓகே. 4th ரீபர்த் இங்கே தானோ? என்னடா டேய், ஒழுங்காக சொல்லுங்கடா டேய். அன்லாக்குடு. ஓகே, அடுத்த ரீபர்த்தில் தான் அந்த சிவப்பு கலரில் இருக்குல்ல, அது அன்லாக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சிவப்பு கலரு. ஓகே, நம்ம வந்து ரீபர்த் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் வேணும். அடுத்த ரீபர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் தான் மிஸ். 60K நம்மள்கிட்ட இப்போ 46 இருக்குது. ஸோ 60க்கு 46, 1 மில்லியன் இது எடுத்துக்கலாம். அந்த பவர் எடுத்துக்கலாம். ஓகே, 65 வர லேட்டாக போகிறது. பிஸ்டல் வச்சுருக்கேன் கைஸ். கையில் பார்த்தீங்களா பிஸ்டல் சூப்பராங்க. அது மேலக்கிட்டாமா. அவ்வளோதான், ஈஸி. இதெல்லாம் ஈஸி மேட்டர். ஏன்டா 1 மில்லியன் வச்சுக்கிட்டு நானே பயப்படாமல் பிஸ்டல் வச்சு தானே சரி, ஸ்குவாடை வச்சு அடிக்கணும். ஓகே, இதில் தான் நம்மளுக்கு போனோம். இப்போ வந்து இவனுக்கு முடிச்சிட்டோம். ஓகே, இதுக்கு வந்து 1000 கொஞ்சம் டஃப்பாக இருக்காங்க. 2.5 மில்லியன் கூட ப்ரைஸ். ஓகே, நம்மகிட்ட வந்து 1056 ரைஸ். 1056. ஓகே, நம்மளுக்கு 2K தேவைப்படுது. ஸோ நான் வந்து திரும்பி கொஞ்சம் இது பண்ணுறேன். அதை வச்சு நம்ம அன்லாக் பண்ணி இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றணும்ல. ரீபர்த் பண்ணிட்டு அப்புறம் போடுவோம். ஓகே, என்னடா இப்படி ஆமாம் வேகத்தில் போகுது இது. ஆமாம் வேகத்தில் போகணும்னா அடுத்த வருஷம் தான் போக முடியும். கைஸ், அடுத்த ரவுண்டு போயிட்டு வந்து அடுத்த கேரக்டர் அன்லாக் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே இது பண்ணாங்க. ஓகே, டக்குன்னு போகிறோம். டக்குன்னு வரும். அவ்வளோதான், ஈஸி. அவ்வளோதான். ஓகே, முடிச்சாச்சு. டக்குன்னு போகிறோம். தாண்டி போயிட்டுருக்கோம். அடுத்தது இது கொஞ்சம் டஃப்பு கைஸ். ஓகே, இதோட நமக்கு வந்து 2வது கேரக்டர் அன்லாக் பண்ண போகிறோம். 2வது கேரக்டர் நம்மளுக்கு வந்து யாருன்னா தண்டர் ஆஃப் காட் தார் தான் கிடச்சிருக்காரு. லாக்குடா, என்னடா லாக்கு புரியல. நான் இன்னும் அன்லாக்கே பண்ணல. ஓகே, இப்போ அன்லாக் பண்ணுறேன். அது மேட்ரே கிடையாது. எனக்கு
செட் ஆகுது. இங்கே இல்லை, மேலே மேலே. ஓகே 57 வந்தாச்சு. 57. ஓ 58, 58. இன்னும் 6 7 இருக்குது. 7 இருக்குது. அதை முடிச்சிடலாம் பிரச்சனை. நெக்ஸ்ட்டு தேனோஸ் ஃபைட் வந்து இன்னும் 5 நிமிஷத்தில் வரப்போகுது. தேனோஸ் ஃபைட்டு அதுக்கு ரெடி ஆகும். அவனை அடிக்கிறதுக்கு 6 மில்லியன் இது எடுக்கணும். 6 மில்லியன் தாண்டி போனால் நம்ம அவனை ஈஸியாக முடிக்கலாம். மேக்ஸ் லெவலாம். ஓ இதாயிடுச்சா? ஓகே ரீபர்த் கிட்டாச்சு. நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆயிடுச்சு. 150 பார்த்து டக்கு கிடைக்குது. ஓடு ஈஸி கைஸ், ஈஸி. தேனோஸ் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு கைஸ். தேனோஸ் ஃபைட்டுக்கு பாருங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். 38, 39. ஆனால் ஃபாஸ்ட்டாக ஏறுற மாட்டேன் தெரியலையே. என்னடா இது? தம்பி செத்த ஃபாஸ்ட்டாக ஏறு. வெயிட் பண்ணுங்க கைஸ், அப்படியே இதாகிட்டு இருக்கட்டும். ஓகே நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. என்னது அப்பாடி கைஸ், வி ஆர் பேக். என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ ஏறிட்ட தம்பி? என்னது இது இப்படி ஏறி இருக்க? பாடி ஓகே. இப்போ 64, 65 வந்தாச்சு. இதில் தான் நான் லெவலப் பண்ணேன். ஓகே 4 ரீபத்து பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். நான் 3 நிமிஷத்தில் வந்து நம்ம தேனோஸ் ஃபைட் வரப்போகுது கைஸ். அவனை அடிக்க நம்ம ரெடியாகணும் வேறு. வெறியாக வருது. 3 மில்லியன் வச்சுருக்கேன். இப்போ பிரச்சனை இல்லையா? டக்கு டக்குன்னு போயிடுமா? சரி வாங்க போய் பார்ப்போம். போடு போடு போடு, அவ்வளோதான். ஓகே தானோஸ் தார் டக்குன்னு அடிக்க மாட்டேங்கிறான்டா, மெதுவாக அடிக்கிறான். ஏன்டா அதை சுற்றுறதுக்கு அப்படி லேட் ஆகுறான்டா, இவன் சுற்றுறதுக்கு லேட் ஆகுறான்டா. என்னடா நீ டேய் தானோஸ் ஐயோ தார் உன்னை நம்பி தானே இருந்தேன். தார் ஒரு நல்ல இவர்னு நினச்சேன். ஆனால் சீனு காமிக்க பாதி நேரம் ஓடிக்குது. ஓகே இப்போ இவன் அடிக்கிறாங்க. காப்பர் 2 3 பேர் அடித்தாச்சு. இப்போ அடுத்ததாக போகிறது ஸ்டேஜு 6ன்னு நினைக்கிறேன். ஓகே டக்கு டக்குன்னு முடிச்சுடுவான். பார்த்தா மெதுவாக முடிக்கிறான். பரவாயில்ல விடுங்க, அவன் தப்பு கிடையாது. கேம் கிரியேட்டர் அடிக்கணும் போட்டு. ஓகே இவனை முடிச்சு இப்போ நம்ம அடுத்ததாக போகிறோம். அடுத்ததாக ஐஸ் பிரின்சஸ் அவங்கள போட்டு பண்ணாச்சு. ஸோ இப்போ வந்து பெரிய காப்ளின்ஸ் மட்டும் வருவாங்க. இவங்கள முடிக்கணும். ஹாய் அவ்வளோதான். அடுத்த லெவல் வந்தாச்சு கைஸ். நிஞ்சாஸ்லாம் வராங்க. நிஞ்சாஸ் ஃபாலோவிங் வந்துட்டுருக்காங்க. தம்பி பாதி குறைச்சிட்டான்டா அவன். அறான்ட்டேன் நானும் ஒரு செகண்டு. ஓகே அடுத்து 5K இருந்தால் தான் கைஸ் இவனை எடுக்க முடியும். ஸோ என்னடா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க? ஓகே நம்ம தார் ஃபைட்டுக்கு வந்து ரெடியாகணும் கைஸ். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. தார் ஃபைட்டுக்கு ரெடியாகணும் நம்ம. ஓகே 4 மில்லியன் அச்சா 4 மில்லியன். வாங்க டக்கு டக்குன்னு ரெடி ஆகும். இன்னும் ஒரு நிமிஷம் போதும், ஒரே ஒரு நிமிஷம். போடு 75. அவனை அடிக்கணும்னா ஒரு 6 மில்லியன் வேணும்.
ஸோ இப்போ 4.5 மில்லியன் இருக்குது. 4.58 57. ஓகே, அது கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் கைஸ். அது ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். சீக்ராச் ஓடு 5 மில்லியன். பேசிக்காச் நான்லாம் ரீபர்த் பண்ண முடியாது, போங்கடா விட்டு. ரீபர்த் பண்ணால் இப்போ கரெக்டாக எந்த நேரத்தில் ரீபர்த் கேட்குறா பார்த்தியா? டானோஸ் ஃபைட் ஆட்டோமேட்டிக்கலா? டானோஸ் ஃபைட். நான் 6 மில்லியன் கொஞ்சம் தான் கைஸ். 8 நிமிஷம் வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 6 மில்லியனுக்கு பக்கத்தில் வந்துட்டோமே. கோ. ஓகே, நம்ம கூட வந்து 3 தார் வந்திருக்கோம். இவன் யாருன்னு தெரில. இவன் பேட்மேனு. இவன் யார்ரா நீ? ஓகே கைஸ், இந்த ஃபைட்டோட நம்ம வந்து இது கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1.22 GB ஓடிச்சு அதுக்குள்ளேயும். ஸோ இதுதான் லாஸ்ட் ஃபைட். ஓகே, அதுக்கடுத்து நம்ம திரும்பி போடலாம். 6 மில்லியன் எடுத்தாச்சு கைஸ், ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரியே. ஓகே, போட்டு போடப்போனோமா? எத்தனை தார் அடிக்கிறோம், சாக மாட்டேங்கிறேன்டா. நான் கொஞ்சம் ஒழுங்கிட்டே ஆடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவன் போடுற டக்கெலாம் சரியாக விழுகுதுடா. இதுக்கு தான் அவன் குறுக்கல போகாதீங்க சார் சொன்னாங்க போல. அவன் அடிச்சு போடுவாங்க ஐஸ். இப்போ இதா போட்டாம்பர் சேஃபாக இருக்கணும். நம்ம அந்த சைடு போய் ரொம்ப அணிகுண்டு அடுத்து வர வீசுகிறான்டா அவன். இருங்க நம்மளுக்கு ஹெல்த் இருக்கட்டும். ஏதாச்சும் பண்ணுறா. இந்த இடம் சேஃபு கைஸ், சேஃபு. கூட்டு வாங்கினாங்கிட்டு. கைஸ் தானோஸ் அடிக்க முடியல கைஸ் தாரால். காட் ஆஃப் தார்னு வச்சுக்கிது சும்மா இருக்க போல கைஸ். உண்மையாக காட் ஆஃப் இது தண்டர் இல்லை போலையே. அடி ப்ரோ தார ப்ரோ, அடிங்க ப்ரோ. அடித்தா ஒரே அடி, அப்படி அடிக்கணும். அம்மா அச்சாம்பரா என்னையா வாரு. ஐயோ கைஸ், இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், கொஞ்சம் தான். ஓடாத. என்னடா இப்படி ஓடுற மாட்டுக்கத்தில்? அந்த வேவ்ஸ் வருமோன்னு ஒரு பயம் இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ், 5K வின்ஸ். வி காட் இட். கலெக்ட் ஸ்வாடா? என்ன ஸ்வாடு? ஓகே, நம்ம வந்து இப்போ வாங்க வேண்டியதை வாங்கிட்டு இது பண்ணலாம். ஓகே, 2Kவா 5Kவா 15K போதுமா? ஓகே, இது ஒன்று வாங்கியாச்சு. இப்போ வந்து 2.5Kல ஒரு பெட்டு வாங்கிடுவோம் கைஸ். அந்த பெட்டை வச்சு நம்ம இது பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு அப்படியே இது ஓடிட்டு இருக்கட்டும். இதில் வந்து ரீபர்த் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வேலையை பார்ப்போம் கைஸ். இங்கே பாருங்கள் 26 அதுக்குள்ளேயும். ஓகே, இது ஒன்று வச்சு இப்போ வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகிறது மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். அங்கே பாருங்க, இப்போ நம்ம எத்தனாவது ரீபர்த்து? 6வது ரீபர்த் ஏதாச்சும் இருக்கா? அங்கே இருக்குது கைஸ். ஓகே, நான் இது கட் பண்ணுறேன் கைஸ். பை சீட்டர் லேட்டர்.